பாகற்காய் குழம்பு செய்யறதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, மீடியம் சைஸ் பாவக்காயை ரவுண்டா கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துட்டு அரிசி கழுவுன தண்ணியில 10 நிமிஷத்துக்கு அப்படியே போட்டு விட்டுருங்க. கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாயிடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு செவந்ததுக்கு அப்புறமா 20 பல்லு பூண்டை நல்லா நசுக்கி போட்டுடுங்க. கருவேப்பிலை ஒரு 2 கொத்து உருவை போட்டுட்டு சின்ன வெங்காயம் 200 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுட்டு தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி போட்டு கொஞ்சமா உப்பு போட்டீங்கன்னா சீக்கிரமா வதங்கிடும். இப்போ பாவக்காயை நல்லா அலசி போட்டுட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாவக்காய் கொஞ்சம் நேரத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு லெமன் சைஸ்க்கு புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி ஊத்திடுங்க. குழம்பு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்போட டேஸ்ட்டே இந்த வெள்ளத்துல தான் இருக்குது. வெல்லம் கண்டிப்பா போடணும். வெல்லம் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுட சுட சாதத்தை போட்டு கடகடன்னு சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும் இந்த பாவக்காய் குழம்பு. நல்லா சாப்பிடுங்க.